ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 த ரூல் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம புஷ்பா 1 அந்த படத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ புஷ்பா 1 எல்லாமே பார்த்துருப்பீங்க, புஷ்பா தி ரைஸ். ஸோ அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, புஷ்பா சந்தன கட்டை கடத்துகிற அந்த கும்பலோடு சேர்ந்து ஒரு கூலியாக வேலை செய்ய போவார். ஸோ கூலியாக போன அல்லு அர்ஜுன் படிப்படியாக முன்னேறி அந்த சிண்டிகேட்டுக்கே ஹெட் ஆகிடுவார், லீடர் ஆகிடுவார். ஸோ அது எப்படி ஆனார், அதுக்கான ஒரு புஷ்பாவுடைய ரைஸ், புஷ்பாவுடைய வளர்ச்சி மட்டும் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க, புஷ்பா அந்த படத்தில் 1ல். ஸோ அதுதான் புஷ்பா 1உடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ கூலியாக இருந்த ஒருத்தன் அந்த சிண்டிகேட்கே எப்படி லீடர் ஆனான்னுட்டு. ஸோ புஷ்பா 1 எனக்கு படமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமான காரணம் அந்த கேரக்டர் ரைட்டிங் அண்ட் ஓவராலாக அந்த ஸ்டோரி அண்ட் மேக்கிங் தான் சொல்லுவேன். சுகுமார் அவ்வளோ சூப்பராக எழுதி அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் அல்லு அர்ஜுன் அவர் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். ஸோ அந்த ஆக்டிங்கானது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். புஷ்பா 1 அந்த படத்தில் டிஎஸ்பி அவருடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் புஷ்பா 1 படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஓவராலாக எனக்கு புஷ்பா 1 படம் அந்த அளவுக்கு பிடிக்கும். ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் சொல்லுவேன் தியேட்டரில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே புஷ்பா 2 அந்த படத்துக்கு வந்தீங்கன்னா, புஷ்பா 2 த ரூல் சிண்டிகேட்டுக்கே லீடரான புஷ்பா சிஎம்மை பார்க்க போகிறாரு. ஸோ பார்க்க போன அந்த இடத்துல சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிற புஷ்பாவுக்கு ஃபோட்டோ கொடுக்க மாட்டார் சிஎம். ஏன்னா என்னதான் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் நீ கிரிமினலு, ஸோ கூட நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார். ஸோ அதுக்கப்புறம் புஷ்பா கூட இருக்கிற ஒரு எம்பியை சிஎம் ஆக்குவார். எதுக்குன்னா ஃபோட்டோக்காக. ஸோ அப்படி சிஎம் ஆக்கணுன்னா நிறைய காசு தேவைப்படும். ஸோ அப்படி நிறைய காசுக்கு நிறைய சந்தன கட்டைகள் அடித்து அதை வேறு நாட்டுக்கு எப்படியாச்சும் அனுப்பி காசாக பார்க்கணுன்னு நினைக்காரு. ஸோ அந்த டைமில் பன்வர் சிங் ஷெகாவத், அதாவது ஃபாஸ்ட் வில்லன் எப்படியாச்சும் இந்த சந்தன கட்டை எல்லாத்தையும் பிடிச்சிட்டா நம்ம தான் இங்கே லீடராக இருப்போம், ஐ மீன் போலீஸாக இன்றைக்குமே கெத்தாக இருப்போம், கிரிமினல்ஸ் கீழே தான் இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு போடுறாரு. பட் ஹீரோ எப்படியோ வில்லனை ஏமாற்றி அந்த சந்தன கட்டை எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பிஸ்னஸ் பண்ணி காசு வர வச்சுறாரு. அதுக்கப்புறம் தான் நினச்ச மாதிரியே ஒரு ஆளை சிஎம்மும் ஆக்கிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி, புஷ்பா 2ஓட ஒரு ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ புஷ்பா 2 இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை தாண்டி வேறு யாரோட கேரக்டர் ரைட்டிங் அந்தளவுக்கு சூப்பராக இருக்காது. முக்கியமாக வில்லன் ஃபஹத் ஃபாசில் புஷ்பா 1 அந்த படத்தில் கொஞ்ச நேரம் தான் அவருடைய ஸ்க்ரீன் டைம் இருக்கும். பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதே புஷ்பா 2ல் பார்த்தீங்கன்னா என்னதான் அவர் நிறையா டைம் ஸ்க்ரீனில் இருந்தாலுமே அந்த கேரக்டர் ரைட்டிங்கிறது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காது. ஃபஹத் ஃபாசில் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் கேரக்டரில் அந்த ரைட்டிங்கிறது ரொம்ப சூப்பராக இல்லாத பட்சத்தில் என்ன தான் சூப்பராக ஆக்ட் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தில். ஏன் தான் இந்த மனுஷனை தேவையில்லாமல் இந்த மாதிரி படங்களை நடித்து இது பண்ணுறாங்களோன்னுட்டு. லக்ஷ்மிகா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லா டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மங்களம் சீனு அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும், சுனில் நடிச்சிருப்பார். ஸோ புஷ்பா 1 அந்த படத்தில் கொஞ்சம் பில்டப் கொடுத்து ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டர் காட்டியிருப்பாங்க. பட் இந்த புஷ்பா 2ல் அந்த கேரக்டருக்கான வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப டவுன் ஆக்கிட்டாங்க.
ஸோ புஷ்பா மட்டும்தான் டாப்பு, மிச்சம் எல்லாமே வேஸ்ட்டுன்ற மாதிரி. ஸோ இந்த படம் புஷ்பா 2 எனக்கு வந்து ஒரு ஆவரேஜாக தான் தோணுச்சு. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் தான். பட் இந்த படம் ஃபேன்ஸ்க்காகவே ஓவரால் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எடுத்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் செம்மையாக சாட்டிஸ்ஃபை ஆனாங்க இந்த படத்துக்காக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் புஷ்பா 2 உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த புஷ்பா படத்தை யாராச்சும் பார்த்துருந்தா அதையும் சொல்லுங்கள். பார்க்காதவங்க இந்த படம் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. புஷ்பா 2 த ரூல் ரீலோடட் வெர்ஷன் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.